Assalamualaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. So இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி ஒரு ட்ரெடிஷனலான ரெசிபி தான். நோம்பு கஞ்சி ரெசிபி. ரமதான் வந்தாச்சு. ஸோ இஃப்தார் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நோம்பு கஞ்சி இருக்கணும். பள்ளிவாசல் ஸ்டைலில் வந்து தான் நான் நோம்பு கஞ்சி பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே டேஸ்ட் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் ஒரு கிளாஸில் வந்து பாதி கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். நான் எதுக்கு கிளாஸில் நான் மெஷர்மெண்ட் கட்டுறேன்னா இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து நான் அரிசி பருப்பெல்லாம் நான் சேர்த்து போடுவேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நீங்களும் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்கன்னா நல்லா ஊற வச்சு அதை கையில் வந்து உடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குறுவலாக ஆகிடும். இல்லைனா வந்து அரிசியை நீங்கள் மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குருணை அரிசி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு எடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டை வந்து நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 4 பல்லு பூண்டு நான் வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கிளாஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறனால நான் ஒரு 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வரணும். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த அரிசி குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா. இன்றைக்கி வந்து நான் சிக்கன் சேர்த்து தான் வந்து இந்த கஞ்சி ரெடி பண்ணுறேன். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த பெரிய பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். நார்மலாக வந்து நோம்பு கஞ்சியில் பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா தான் சேர்த்துக்குவாங்க. உங்ககிட்ட மட்டன் கீமா இருந்துச்சுன்னு நீங்கள் அதுவே எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து சிக்கனில் கூட நீங்கள் செய்யலாம். சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு நான் வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே வந்து அரிசியில் உப்பு சேர்த்துருக்கிறனால இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மசாலா இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர்னா ஒரு 5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரிசியும் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இது கட்டியாகும். ஸோ தண்ணி வந்து நீங்கள் நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாவையும் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணேன். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகணும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் 2 பாத்திரத்தில் தனித்தனியாக செய்கிறேன். நீங்கள் இதுவே ஒரே பாத்திரத்தில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லாவே குழஞ்சிருக்கு. இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. கஞ்சியில் வந்து உங்களுக்கு அரிசியாக இருக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மசிச்சு வச்சிருந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் நான் அரிசி சேர்த்தேன். இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் குடிக்கலாம். கஞ்சி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். இந்த ரமதானுக்கு உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. என்னோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.